அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது. அரசியல் அது மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. அரசியல் காக்க, குருவி, சிட்டு, மைனா, தேனீக்கள், ஆடு, மாடு, பூனை, நாய் எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்கா சீமான்? இருக்கு. காடுல போய் சீரட்டை பிடிச்சிடாதீங்க, இங்க போட்டுறாதீங்க, காடு பச்சை எரிஞ்சிரும்னு ஒரு பலகை வச்சுக்காங்க. அது அந்த காடுகளுக்கான அரசியல். மாடுகளுக்கு கோமாரி நோய் வந்துருச்சு, முகாம போட்டு காப்பாற்றுங்க. பட்டுப்பட்ட விலையை ஏத்தாத, புண்ணாக்கு விலையை ஏத்தாத, மாட்டு தீவனம் அதை குறை கட்டுறாம்பரு. அது மாட்டுக்கான அரசியல். எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்குல்ல. இவன் என்ன பண்ணுவாங்க? எதை பற்றியும் கவலைப்படல. காடு அழிக்கிறது, ஆறு அழிக்கிறது, மலை அழிக்கிறது, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அந்த சூழல் பற்றி கவலைப்பட மாட்டான். இந்த உலகம் மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. முதல்ல அந்த புரிதல் இருக்கணும். பல லட்சக்கணக்கான உயிர்களோடது இந்த பூமி, இந்த உலகம். அதுல நீ ஒருத்தன். மற்ற உயிரினங்கள் வாழாது, மனிதன் வாழ முடியாது. மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது. இந்த உலக உண்மையை, இந்த உயிரியல் அறிவை நீங்க புரிஞ்சுக்கணும். இது உங்க பிள்ளைகள் துறை யாரும் கற்பிக்க மாட்டான். இவனுக்கு தெரியாது. இது மரம், நாங்க உங்க பிள்ளைகள் பார்ப்போம். இது மண்ணின் மரம், இதை வளர்ப்பதே மனித அறம். நாங்க நினைப்போம் மரம். மரம் காற்று, மூச்சு காற்று, உயிர். மரம் பறவை பட்சிகளின் கூடு, வீடு. மரம் பழம், மரம் விதை, மரம் நிலம், மரம் மழை. இப்படி நாங்க பார்ப்போம். அவன் வருவான் மரம், காசு, பணம், துட்டு, வெட்டு, ஒரே வெட்டு, முடிஞ்சு கதை. இதுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கிற வேறுபாடு.